guys, welcome back to our channel. நாம இன்னைக்கு என்ன கேம் வீடியோ பார்க்க போறோம்னா கிராணி தான் பார்க்க போறோம். வீடியோ பார்த்துட்டு நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ்ல ஆர்டினரி உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். கிராணி 1 ஃபர்ஸ்ட் டைமா ப்ளே பண்ண போறோம் guys. ஆல்ரெடி நம்ம கிராணி 2ல எக்ஸ்ட்ரீம் மோட்ல மரண மாஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். ஐயோ பாட்டி வர போறா. ஓகே பாட்டி வராம இருந்தா சரி வந்துட்டாடா கிளவி. மூஞ்ச பார்த்த அப்புறமா தான் எனக்கு இந்த நாளே நல்லா போகும் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். பாட்டி என்ன இவ்வளோ நேரம் லுக்கு விட்டுனுக்குது? பாட்டி போ, தாத்தா கீழே இருக்கு பார். தாத்தா கீழே போயிடுச்சு. சாரி பாட்டி கீழே போயிடுச்சு. ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ பாட்டி பின்னாடியே போவோம். பாட்டி அந்த பக்கம் தான் இருக்குது. ஓடிலாமா? ஓடுறா. பாட்டி பார்த்துட்டா. ஆடா பாட்டி ஒத்தொல்ல தாங்க முடியலையே. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம இன்றைக்கி என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம். நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஃபியூல் கேன் பார்த்தாச்சு, எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம் வாங்க. காரோட எங்கே போடணுதா? ஐயோ சத்த வேற போட்டேனே, இந்த பாட்டி வேற வருவாளே. சே நம்மளுக்கு நார்மல் மூடாக இருந்தானே எக்ஸ்ட்ரீம் மூடாக இருந்தானே எல்லா மூடும் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டி தான். சே பாட்டி ஏன் பாட்டி இப்படி டார்ச்சர் பண்ணுற? ஆல்ரெடி வீடியோ 1 மணி நேரம் நான் எடுத்துருந்தேன். அதே கஷ்டப்பட்டு ஷார்ட் கட் பண்ணி 26 நிமிஷத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். பாட்டி எனக்கு சொந்த கதை சோக கதையை கேட்டு ஓடிட்டாங்க. ஓகே வாங்க நம்ம போய் இந்த பெட்ரோல் கேன் பிடிச்சி அதோ இருக்கும். இந்த கேன் இங்கேயே போட்டு இங்கே கன் இருக்குல்ல, கன்னை ரெடி பண்ணி பாட்டி நெத்திலேயே பொட்டுன்னு ஒன்று போடுறோம். தாத்தா நம்மகிட்ட சண்டைக்கு வருவார். அப்புறம் சரி பார்த்துப்போம் வாங்க. இந்த இடத்துல பாட்டியை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடலாம். ஏன்னா எனக்கு பர்சனலி பாட்டிக்கும் எனக்கும் ஏகப்பட்ட பகை இருக்குது. ஸோ அதனால் இவ்வளோ போட்டு தள்ள போகிறேன். பாட்டி இப்போ வருவா பாருங்களேன். பாட்டி வந்துட்டா. போங்க சீக்கிரம் உள்ள போங்க. போயிட்டான்னு நினைக்கிறேன். பாட்டி சாவடி செத்த பயலே, எத்தனை வாட்டி என்னை தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். பாட்டி போச்சு பாட்டி வெளில வந்துட்டு போகுது. ஓகே கைஸ் வாங்க, நம்ம பாட்டி சாகதான் போகிறா. நம்ம போய் மிச்சம் இருக்க இந்த காருக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அப்போ எந்த இதுக்கு நீங்கள் கேம் ப்ளே வீடியோ பண்ணுறீங்கன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு தெரியாது. ஓகே கிராணி இஸ் கான் ஃபார் 2 minutes. ஓகே வாங்க நம்ம போய் இங்கே என்ன ஸ்பெஷல் கீ இது அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே கிராணி ஃபோட்டோ. இந்த பாட்டி இருக்கிற மூஞ்சிக்கு ஃபோட்டோ வந்தால் குறைச்சல். இங்கே கன் பாட்டு இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. எல்லா இடத்தையும் காலி பண்ணி வச்சுருக்காளே. இந்த வீடியோத்துக்கு கைலாங்கல்ல போட்டுற வேண்டியதானே, பேரிச்ச பழமாவது வாங்கி சாப்பிடலாம். ஓகே கைஸ், இங்கே இன்ஜின் பாட்டு இருக்குது. இன்ஜின் பாட்டு எடுத்து போய் நம்ம செட் பண்ணிடலாம் வாங்க. கடைசியில் வந்ததுக்கு இன்ஜின் பாட்டாவது கிடச்சிச்சு. பேசிக்கலி எனக்கு எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதில் வேறு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? எப்படினாலும் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிராணி 1ல சீவர் இருக்கான். சீவர் ஓகே. நான் அப்படி தான் ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டேன்னா எனக்கே தெரியாமல் எனக்கே புரியாமல் ஏதாவது பேச ஆரம்பிச்சிடுவேன். அந்த சீவரில் வந்து ஒரு பாட்டி இருக்குது. அந்த பாட்டி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன் அப்படி வித்தியாசமாக இருக்குன்னு எனக்கே தெரில. வாங்க நம்ம கேஸோலின் கேன் எடுத்து போய் ஊற்றிடலாம். எங்கே ஊற்றணும் இதை? இங்கேயா இல்லை இங்கேயா? எங்கடா ஊற்றணும்? எங்கே ஊற்றுதுன்னு தெரியலையே. சரி வாங்க இதை போட்டுருவோம். ஐயோ போட்டால் இந்த பாட்டி வேறு வருவா. அவகிட்ட எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். இங்கே ஒரு கன் பாட்டு இருக்குது கைஸ். இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே டெடி பேரு வீல் கிராங்க் வந்து சீவரில் தானே யூஸ் பண்ணுவாங்க. சீவரில் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சத்த வேற போட்டேனே, இந்த பாட்டி வேறு வருவாளே. ஓகே வாங்க நம்ம இந்த கன் பாட்டு எடுத்துகிட்டு போய் கன் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பாட்டியை போட்டு தள்ளுறோம். இன்னைக்கு கொழு பூச்ச பாட்டி சும்மானா வந்து என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுது. கீழே அப்படியே போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாட்டி எங்கே இருந்தாலும் இங்கே வந்துடாத. ஐயோ நானே சத்தம் போட்டேனே. எப்படி இருந்தாலும் வருவா. உண்மையாகவே சத்தம் போட்டேங்க. எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் தான் வருவா. நம்ம இது சத்தம் என்னடா டேய் சவுண்டு கேட்க மாட்டுது. ஐயோ இங்கே கேட்காதா? சரி இங்கே போடலாம். ஓகே பாட்டி எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் வருவா. நாம் அந்த பக்கம் போவாங்க. இது வேற வீல் கிராங்க்லாம் அங்கங்கே இருக்குது கைஸ். நம்ம விளாட்றது நார்மல் மோட். அதுக்கப்புறம் இது வீல் கிராங்க் இருக்குதுன்னு எனக்கே தெரியல. ஓகே கன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாட்டி வரமாட்டா தான் நினைக்கிறேன். போய் நெக்ஸ்ட் ஏதாவது பொருள் தேடிட்டு வருவோம் வாங்க. ஐயோ கண்ட்ரோல்ஸ் வேறு அடிக்கடிக்கு வர மாட்டியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதோ இங்கே ஒரு கன் பாட்டு இருக்குது. இதையும் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். அப்புறம் இந்த ஸ்பெஷல் கீ போட்டு மேலே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மேலே மேக்ஸிமம் அந்த ஸ்பைடர் இருக்கும். கன் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்பைடரை போட்டு தள்ளிட்டோன்னா கிராணி வர சத்தம் வர கேட்குது. வெயிட் பண்ணுங்க கைஸ். இந்த பைத்த காட்சி வேறு எங்கே வருவான்னு தெரியலையே. பாட்டி சீக்கிரம் அந்த பக்கம் ஓகே பாட்டி எங்கேயும் போயிடுச்சு.
நம்ம கீழே போய் இந்த கன் பார்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. வீடியோ வந்து அடிக்கடிக்கு அங்கங்கே கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகும், அதே மாதிரி நார்மல் ஆகும். ஸோ அதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கேப் எடுத்து நான் ஆடினேன். பின் என்ன பண்ணுறது, பாட்டி என்னை தோர்த்துனா விடவே மாட்றா, ஒழிஞ்சிக்கிட்டாலும் அங்கேயே நிற்கிறா, நானும் எவ்வளோ பண்ணுறது, உங்களுக்கு போர் அடிக்கும்ல அதான். ஓகே, இப்போ அனைவரும் காத்து கொண்டிருந்த காட்சியை காணப்போகிறோம். பாட்டி இப்போ சுட்டு தள்ள போகிறோம் வாங்க. பாட்டி தாத்தா கூட போய் ஹெவனில் டூயட் பண்ணு பாய். போயிடுச்சுங்க 2 மினிட்ஸுக்கு இன்வென்ட் இது தொல்லை இல்லை. வாய பாரு வாய வெத்தலை பக்கம் போட்டு துப்பி எடுத்துது. ஓகே வாங்க நம்ம போய் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் மேலே போகிற போக்கில் வீடை அலாசி ஆராய்ச்சி இருக்குதெல்லாம் ஆட்டையை போட்டு வெளில போய் ஊற்றுருவோம், அவ்வளோதான். பாத்ரூம் இருக்குங்க, முக்கியமான பொருள்லாம் கிராண்டி பாத்ரூமில் தான் வச்சுருக்கோம். இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே அது மூஞ்சதான் பொருள் வச்சுருக்கோன்னு பார்த்தா அது மூஞ்ச எதுன்னு வந்து வச்சுருக்கு. எனக்கு அந்த பிக்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. மேபி ஒரு லைட் எதாவது எக்ஸ்ட்ரா கிடைக்குமான்னு தெரியலையே. எங்கள் பேட்ரி இருக்குது, சூப்பர் போடு. இந்த பாட்டி மூஞ்ச பார்த்தா தாங்க ஏதாவது புதுசாக பொருள் வேறு கிடைக்குது. ஓகே, இந்த பேட்டரி எடுத்துகிட்டு போய் கீழே கார்டி கீழே வச்சிடலாம். கார்டி எடுத்து வைக்கணும், ஃப்ரெண்டில் வைக்கணும், ஃப்ரெண்டில் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க கைஸ். வாங்க நம்ம போகலாம். அதே மாதிரி வீடியோ பார்த்துருக்க இந்த கேப்பில் நீங்கள் எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஒரு சப்ஸ்கிரைப் தானே அதுவும் பண்ணுறங்க, லைக் தானே அதுவும் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல இந்த பெருசாக அந்த டப்பா இருக்குது, இந்த டப்பாவுக்கு வந்து ஸ்பெஷல் கீயா சேஃப் கீன்னு தான் நினைக்கிறேன். அது வேறு வேணும், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். சரி வாங்க நம்ம அந்த பக்கம் எப்படி இருந்தாலும் பாட்டி வரும். இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது, என்னடா ஒன்றுமே இல்லை, ஏதோ இருக்குது. வாங்க இதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து இங்கே ஏதாவது பொருள் இருக்கும், என்னடா ஒன்றுமே இல்லை. டேய் நான் ஏதாவது பொருள் இருக்குன்னு சொன்னால் தாண்டா ஒன்றுமே இருக்க மாட்டேது. காக்கா என்ன வச்சிருக்குது, காக்கா ரிமோட் வச்சிருக்கு, ரிமோட் வச்சு நான் என்ன பண்ணுறது. சரி இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சப்பா ஒன்றுமே இந்த வீட்டை என்ன பண்ணலாம், தப்பிச்சுலாம் போத்தாவலை. கீழே ஒரு பெட்ரோல் கேன் இருக்கு பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு வந்து ஊற்றி எரிச்சிடுறேன். செப்பையோ எரிச்சிடுறேன்ட்டு பாட்டி வந்துருச்சு பின்னாடியே பார்த்துச்சா. இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்லை போல, சும்மானா என்னை தோர்த்துறதும் போட்டு பொழக்கிறதும். சே நீங்களும் சொல்லுங்க, எவ்வளோ பாவம். என்னை போட்டு அடிக்கலாமா, பாட்டி வருதா, பேசுனதெல்லாம் கேட்டு வருவாதான் செய்வா. ஓகே கைஸ் வாங்க நம்ம கீழே குச்சிடலாமா வேணாம், சரி குதிப்பா. எப்படி தான் சத்தத்தை கேட்டுக்கு திரும்ப பாட்டி கீழே வரோம். நம்ம அதுக்குள்ளே இந்த சைடு போய் என்ன இருக்குன்னு இங்கே புக் இருக்குது, புக் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே போய் அந்த ஒரு ஏஞ்சலினாவா சம்திங் அது ஆல்ரெடி நான் வச்சுட்டேன் கைஸ். அந்த புக்கு கீ என்ன பேசுகிறேன், ஐயோ பாட்டி வராளே. ஓகே வாங்க நம்ம இதை அப்படியே ஒரு சுற்றி மேலே ஸ்பெஷல் கீ வச்சுட்டு வந்துடும். இவன் வேறு பின்னாடியே தொத்துட்டு வரா. பாட்டி சொன்னால் கேளு, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு இந்த மாதம் என்ன மாதம்னு தெரியும். ஸோ அந்த மாதத்தில் வந்து நான் தாத்தாவுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன். உனக்கு தாத்தா ஒரு சப்ஸ்கிரைபுன்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவார் வந்து. இங்கே வேறு கன்று வேணுமா. ஓகே நான் சொன்னேன் இது என்ன மாதம்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. தாத்தாலாம் செம்ம குஷியாக இருப்பார், பாட்டிக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. நீ கிஃப்ட்டும் வாங்கி தர முடியாது, ஒன்றும் வாங்கி தர முடியாதையா. இங்கே ஒரு பொருள் கூட இல்லை, நான் எந்த பொருளும் இல்லாமல் எப்படி தப்பிச்சு போவேன். பாட்டி நல்லா வீடை சுத்தம் பண்ணி வச்சிருக்குது. கைஸ் எனக்கு ஒரு டவுட்டு, கிச்சன் ரூமில் ஒரு பொருளும் இல்லை, அப்போது இந்த சாம்பார் குழம்பு அதெல்லாம் எப்படி வைக்குது பாட்டி. ஓகே வாங்க நம்ம ஷூட் பண்ணுவோம். என்னங்க அது இன்னும் ஓப்பன் ஆகலை, ஷூட் பண்ணு. என்னடா இன்னும் ஓப்பன் ஆகலை, ஐயோ ஷூட் பண்ணு பண்ணியாச்சு, இன்னும் ஓப்பன் பண்ண ஒரு நிமிஷம் இருங்களேன், அது க்ளோஸ் தானே இருக்கு. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை கைஸ்.
என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. சரி வாங்க செட் தான் பண்ணி பார்ப்போம். இங்கே ஆல்ரெடி கீ போட்டு வச்சுருந்தேன், கீ வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். பாட்டி பின்னாடி வந்து கைஸ் சொன்னல பார்த்தீங்களா, பின்னாடியே தொத்தின்னு வந்து அடிக்கலான்னு பார்த்துருக்குது. எவ்வளோ கொழுப்பு இருக்கும் சொட்டை கிளவி கிட்ட போயிடுச்சு. ஓகே போயிட்டோம். நம்மளுக்கு வந்து இப்போது என்ன கீ இது, ஸ்பைடர் கீ. ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போய் சீவரில் போய் பார்ப்போம். டே சத்தம் போடாதடா, ஒழுங்கா வாடா. அந்த கிளவி காது கேட்காத கிளவின்னு நினச்சா நல்லா காது கேட்கும். வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். உள்ள எதுக்கு போகிறோன்னு எனக்குன்னு தெரியல. பட் அங்கே சில வால்ட்லாம் இருக்கும். அந்த வால்ட்டில் என்ன ஏதாவது இருக்கும், அது ஏதாவது கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஸ்க்ரூ டிரைவர் தேவை. ஸ்க்ரூ டிரைவர் எங்கே இருக்குன்னு தெரியல. இது வந்து அந்த சைடு போகிற வழி. எவடாவ யாரோ இந்த பக்கம் போனாங்களே, யாரும் இல்லைதான் நினைக்கிறேன். சரி வாங்க இந்த சைடு போய் பார்ப்போம். இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. சரி இந்த சைடு யாரோ போனாங்க, யார் போனான்னு தெரியல. சரி வாங்க நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். சீக்கிரம் என்னடா இது மேலே மேலே கீழேன்னு போட்டு வச்சிருக்கா பாட்டி. ஓகே கைஸ், நான் அந்த சைடு போய் கீழே நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில் எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஸோ அதனால் நான் திரும்ப மேலே வந்துட்டேன். மேலே வந்து திரும்ப வீடு அலாசி ஆராயலான்னு பார்த்தா பாட்டி வேணும் பார்த்துச்சு. நான் என்ன பண்ணுறது, சரி வாங்க நம்ம மேலே போய் என்னென்ன பண்ண முடியுமோ அது பண்ணுவோம். ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த இடத்துல பிளான் இருக்குல்ல, பிளான் நம்மளுக்கு தேவை. அதுக்கு முன்னாடி பாட்டி நம்ம ஷூட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நான் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன். அதுக்கு எவ்வளோ கொழுப்புச்சா என்ன ஷூட் பண்ணியிருக்கோம், அடிச்சிருக்கோம். பாட்டி இங்கே வாடி. பாட்டி உனக்கு அவ்வளோ தைரியம் தான், இங்கே வாடி பாட்டி, சீக்கிரம் வாடி. மனசில் பெரிய பியூட்டின்னு நினைப்பாடி. எங்கே காணோம், பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு வந்து அடிச்சுட்டான்னு என்ன பண்ணுறது. இட்ஸ் ஓகே வாங்க நம்ம பார்ப்போம். ஏய் பாட்டி எங்கே இருக்க? கண்ணு வச்சுருக்கும் போது தான் வரமாட்டா. ஒரு வேளை பயந்துட்டாலோ, அப்படி பயப்படுற பாட்டியோ இல்லையா நம்ம பாட்டி. வந்தா கூடு செத்து போ கிளவி, தாய் கிளவி. எவ்வளோ டார்ச்சர் பண்ணிச்சு இது. வாய பாரு வாய. சரி வாங்க கைஸ் நம்ம இங்கே இருக்கோம். நான் ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு காமெடி சொல்ல பார்த்தேன். சாரி காமெடியில் எது கிரிஞ்சு தான் எனக்கே தெரியும். மேலே தான் ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. நான் என்ன நினச்சேன், கேம் ப்ளே பண்ணும் போது சரி ஓகே அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்க்ரூ டிரைவர் எங்கடா இருக்கும் தேட ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ ஃபுல்லாக. அதுக்கு தான் நான் சீவருக்கே போனேன். பட் அப்புறமா தான் தெரியும் இங்கே ஸ்க்ரூ டிரைவர் இருக்குன்ட்டு. இது என்னது, ரஸ்டி பேட்லாக்கியா? ஐ திங்க் இது வேறு எது எஸ்கேப்க்குன்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம கீழே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போடணும். நம்ம என்ன பண்ணுவோம், சீவருக்கு போவோம் வாங்க. அண்ட் தென் இன்றைக்கி என் வாய்ஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு என் வாய்ஸ் தெரியும். இன்றைக்கி ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு. ஏன் கோல்டு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் பாட்டி மாதிரி கோல்டு பிடிச்சி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கோல்டு வந்துச்சு. ஓகே வாங்க நம்ம கீழே போகலாம். அண்ட் தென் கைஸ் நான் கீழே ஒன்று போச்சுன்னு சொன்னல. ஆமாம் கைஸ், ஒரு கிளவிங்க ஸ்பைடர் மாதிரியே தான் இருக்குது. தலைக்கு பதிலாக ஏதோ கொண்டே வச்சுன்னு சுற்றி. தோ பாருங்க இதுதான். பாரு ஐயோ, பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு குடும்பமே வச்சு செய்ய போதும். அண்ட் தென் கீழே சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கிராணி பாட்டியோட பொண்ணாமா. உங்களுக்கு தெரியும் நான் தான் ஒரு நூப். ஸோ அதனால் நான் தான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஐயோ வராளே, நான் உன்னை நூபுன்னு சொல்ல, என்னதான் நூபுன்னு சொன்னேன். காலை கீழே பிடிச்சி எடுத்துட்டு போறா. காலை பார்த்தீங்களா, காலு எடுத்துட்டு வந்து டொமான்னு விட்றா. போயிடுச்சா, என்ன போச்சு, சைடில் போயிட்டான்னு நினைக்கிறேன். அந்த சைடு போயிருக்காதம்மா. ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போவோம். பிகாஸ் அவள் அந்த சைடு போய் இந்த சைடு போய் எந்த சைடு போயிருந்தாலும் நான் எனக்கு தான் போங்க. ஐயோ கிட்டே கொத்திட்டு வரான்னு நினைக்கிறேன். சவுண்ட் வேற கேட்டுனே இருக்குது பேக்ரவுண்டில். சரி ஓகே வாய பொழுதுன்னு கத்தினுக்குறாங்க. போடு பேட்லாக்கி பேட்லாக்கி எதுக்கு வேணும்னு யோசிச்சுனுங்க. போடு பேட்லாக்கின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம அந்த பாட்டியை சத்தத்தை போட்டு வர வச்சுக்கலாம் பார்த்தேன். பட் இந்த பக்கம் அப்படியே எஸ்கே போய் ஓடிடலாங்க. நீட் இருக்குது ஆல்ரெடி. நம்ம தான் அந்த இது பண்ணிட்டு பார்த்தீங்களா, அங்கே நின்றுனுக்குது. நம்ம எப்போ வருவோம் புச்சி சூப் வச்சிடலான்னு குடும்பமே காத்துனுக்குது. நான் பார்த்தா அவங்க 2 பேருக்கும் எப்படி தெரியுதுன்னு தெரில. அண்ட் தென் நம்ம வந்து ஆல்ரெடி கிராணி சாப்டர் 2 ப்ளே பண்ணியிருப்போம். அதில் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியிருப்போம். தாத்தாவையும் கிராணியும் பாட்டியும் நல்லா வச்சு செஞ்சுருப்போம். போய் அந்த எஸ்கேப்பை பாருங்கள் மறக்காமல். ஓகே கைஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டோரை திறந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ பாட்டி வந்துருச்சு. ஓகே நீ அப்படியே வா பாட்டி, நான் இந்த பக்கம் போய்க்கிறேன். எவ்வளோ ஸ்லோவாக வச்சு வரேன். பாய் பாட்டி.
ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கன் எதுக்கு எத்தனை எனக்கே தெரில. கன் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு இப்போ ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். கன் எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுக்கோங்க, போட்டு இந்த டப்பாக்குள்ளே ஒழிஞ்சிக்கோங்க. வந்துட்டு இப்போ பாட்டி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வரும். நார்மல் மூடாக இருந்தால் ஸ்லோவாக வரும், ஈஸி மூடாக இருந்தால் இன்னும் ஸ்லோவாக வரும். இதுவே ஹார்ட் மூடாக இருந்தால் சர்றன்னு வந்துடுவா. எக்ஸ்ட்ரீம் மூடில் பறந்துட்டு வருவா பாட்டி. என்ன பாருங்கள், இப்போ பாருங்க நான் எவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறான்னா பாருங்கள், நம்மளுக்கு இப்போ ஹேமர் இல்லை. ஹேமர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது. பாட்டியை வச்சு ஊத்துறா பார்த்தீங்களா? எப்படி பாட்டினா மாசா கெத்தா கிராணியா? பாட்டி போதும், உன்னை புகழ்ந்து தள்ளிய வாயிலாக வலிக்குது. நீயும் அப்படியே போயிட்டேன்னா நல்லாயிருக்கும். ஓடி. ஐயோ சும்மா சொன்ன பாட்டி போ, பாட்டி போ. ஐயோ பாட்டி போக மாட்டேன். ஓகே கைஸ், இது தட்டி தவறி போயிடுச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இது என்னடா காக்வீல். ப்ளே ஹவுஸில் தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த காக்வீல் வேணால் நம்ம இதில் போட்டு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். அது சரி. ஐயோ பாட்டி வருது. டே சீக்கிரம் போடா. ஐயோ இல்லை வேணாம். ஐயோ பாட்டி வராளே. கைஸ் பாட்டி வந்துச்சு அங்கே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிறது என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்துட்டு சேர்த்துட்டேன். இப்போ ஆல்ரெடி பாட்டி கையால் ஒரு வாட்டி சாவு, இதனால ஒரு சாவு. எத்தனை வாட்டி தானா நான் செத்துட்ருப்பேன். செத்து வர்றதுக்கு நான் என்ன வேறு ஏதாதா? ஓகே கைஸ், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அங்கே 2 வந்து தப்பான நம்பர். நம்ம 1 அமுத்தி பார்ப்போம். நான் ஏன் 2 அமுத்தினேன்னா, மேக்ஸிமம் எல்லா கேம் வீடியோலையும் 2 தான் அமுத்துறாங்க. ஸோ நானும் அமுத்தினேன். என்ன பண்ணுறது? சரி வாங்க, இதை எடுத்துகிட்டு போய் கிணத்துல போட்டு கிணத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதை எடுத்துகிட்டு போய் கிணத்துல போட்டுக்கு போகலாம். எனக்கு ஒரு ஐடியா. பாட்டி வாய் இருக்குல்ல, வாய் நல்லா செக்கச்சவேல்னு இருக்கும். சேத்துல ஊட்ட மாதிரி அந்த வாய்க்குள்ள விட்டு ஆட்டினா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாட்டி வருது. தேவையில்லாமல் கீழே போட்ட கைஸ். கீழே போட்டு இந்த பாட்டி வேறு வருது. கத்தியே வரா பாருங்க. ஐயோ இப்போதைக்கு போக மாட்டா போலே. மேப் இல்லை போயிட்டா. கிராண்டி பாட்டி விட ஐ லைக் திஸ் பாட்டி. ஏன்னா போடின்னு சொன்னால் போயிடுது. அது போவாதன்னு சொன்னாலும் போயிடும். நில்லுடின்னா போயிடுவா. என்னமோ வளர்றேன் எனக்கே தெரியுது. இந்த இடத்துல போய் இந்த வீல் அது என்னன்னு எனக்கு தெரியல. அது சுற்றுதுல, அந்த சுற்றுறது போடலான்னு பார்த்தா இந்த பாட்டி வந்துட்டான். இது என்னது கைஸ்? ஏதோ தசு புசு வேணாம் போ. ஐயோ வராளே. ஐயோ ஏ பாட்டி, நான் தான் வரேனா நீயும் வருவேடி? ஓகே இப்போ போகலாம் வாங்க. போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். என்னடா ஏஞ்சிக்கல? ஐயோ ஓகே அப்படி ஏஞ்சுதான். இது இதுக்கு ஐயோ இப்போ இது சரி. ஓகே இதை திருப்பி அந்த சைடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைடு பாட்டி வந்துடுவான். இல்லை ஏதோ போட்டிருக்கு 5 நாளாக நான் இந்த வீட்டில் சுற்றினுக்கிறேன். எஸ்கேப் பண்ண முடியாமல் கடைசியில் பாட்டி நான் போட்டு தள்ளிட்டான். அதான் கைஸ் கதை. வாங்க நம்ம இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். சுற்றி வந்துடுச்சு. ஆமாம் அட பாவீங்களா, கஷ்டப்பட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போட்டு அந்த பிளாங்க் உடைச்சா அசால்ட்டாக ஹேமர் வந்துட்டாங்க. சரி ஓகே, நம்ம அந்த சைடில் வந்து ஒரு பிளாங்க் உடைக்க வேண்டியது. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. சீக்கிரம் கட் பண்ண. கையோட ஏட்டா வந்துச்சு. ஐயோ சத்தம் போட்டேன். அந்த பாட்டி வேற வருமே. ஏமா கடவுளே. ஓகே கைஸ், இங்கே எனக்கு பேர்ட் ஃபுட் எனக்கு வந்து ஒரு தேவைப்படுதுங்க. ஸ்பார்க் பிளக்கு கார்கியும் வேணும். இப்போ நமக்கு ஸ்பார்க் பிளக்கும் கார்கியும் தான் வேணும். ஸ்பார்க் பிளக்கும் கார்கியும் எங்கே இருக்குன்னே தெரியலையே. ஓகே கைஸ், நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். டே 1 பாட்டியில் செத்தாச்சு. டே 2 திரும்ப எங்கேயோ போய் செத்தாச்சு. டே 3 அந்த டமால் வச்சு செத்தாச்சு. டே 4 எப்படி செத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே உட்காந்து பாட்டிக்கிட்ட விளையாட்டு காமிச்சிருந்தேன். ஹேமரை போட்டு பாட்டியில போட்டுச்சு. எப்படி போட்டுச்சுன்னு தான் தெரியல. பக்கில் போட்டுச்சா எப்படி போட்டுச்சின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ஓகே. வாங்க நம்ம போய் அந்த டே 5குள்ளேயாவது முடிக்கலாமான்னு பார்க்கலாம். போய் அந்த பேர்ட் ஃபுட் எடுத்து காக்காவுக்கு சாப்பாடு போட்டுருவோம். அந்த கிளிப்ஸ்லாம் ஏன் மிஸ் ஆச்சுன்னா, வீடியோ ரொம்ப லாங்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டை அங்கங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணது ஏன் தப்பு தான் எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் டைம் இது கண்டிப்பாக நடக்காது. ஒரு வாட்டி எத்தனை
பாட்டி வருதான்னு பார்ப்போம். பாட்டி வரலன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ சத்தத்தை போட்டேனே. சரி ஓகே வாங்க உள்ள போகலாம். வேறு ஏதாவது பொருள் இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. பாட்டி மேலே இங்கே ஹேம் அது ஒன்றும் இல்லை. அடிக்கடி எனக்கு ஷேர்ட் டைம் மெமரி லாஸ் ஆகிடுது. என்ன பண்ணுறது? ஆல்ரெடி நான் இங்கே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டு உடச்சிருக்கேன். பட் மறந்துட்டேன். நான் என்ன பண்ணுறது? ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விடுங்கள். மேலே நம்ம ஃப்ரெஞ்ச் பார்த்தோம். ஃப்ரெஞ்ச் போய் எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. அதுவும் இந்த புல்லட் இல்லையா? சரி ஓகே எடுத்துகிட்டு போ. நான் ஆக்சுவலி இங்கே கன் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா புல்லட்ஸ் இருக்கும். போய் பாட்டியை சத்தம் போட்டு தள்ளலாம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் புல்லட் இல்லை. இட்ஸ் ஓகே வாங்க நம்ம போய் இந்த ஃப்ரெஞ்ச் எடுத்து பாட்டி மூளையை தான் டைட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் இந்த பாட்டியோட பழைய காலத்து காரா இது டகர டப்பா காரான்னு எனக்கே தெரியாது. இது யாரும் டைட் பண்ணுவோம். அவ்வளோதானா? இதோ இந்த பக்கம் இருக்கு. டைட் பண்ணுங்க சீக்கிரம் டைட் பண்ணுங்க சீக்கிரம்டா. இதுங்க ஸ்பார்க் ப்ளக் தான் வேணும். ப்ளக்குக்கு நான் எங்கே போகிறது? பாட்டி எனக்கு ஒரு டவுட்டு. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மாற்றம்லாம் இல்லை பாட்டி. இப்போ நாங்கள் போட்டிருக்கேன். போய் என்ன பண்ணு செத்துட்டு அப்புறமா ஸ்பார்க் ப்ளக் இல்லை ஸ்பார்க் ப்ளக் பதிலாக நீ வந்து உட்காந்துக்கோ. என்ன சொல்கிற? ஆமாம் இவளுக்கு இப்போ ஜஸ்டிஸ் ஒன்று தான் குறைச்சல். சரி ஓகே வாங்க நம்ம போய் ஸ்பார்க் ப்ளக் தேடுவோம். நானும் ஸ்பார்க் ப்ளக் எல்லா இடத்துலையும் தேடுறேன். எங்கே இருக்குன்னே தெரிலங்க. நான் இப்போ என்ன பண்ணுறது? போய் என்ன பண்ணலாம்? காக்காவுக்கு போய் சாப்பாடு வைப்போம். அது மட்டும் இல்லாமல் கார்கியும் நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். இருங்க இந்த இடத்துல தேடினேன். நான் போய் பார்ப்போம். வைக்கிறேங்க. ஸ்பார்க் ப்ளக் இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. ஏதோ இருக்குது. ஸ்பார்க் ப்ளக் நான் தான் கண்ணு தெரியாமல் விட்டுட்டு போயிட்டேன். நாங்கள் இது எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாட்டி எப்படி இருந்தாலும் செத்துருச்சு. பாட்டிக்கெலாம் யாருமே தயவுசெய்து ஜஸ்டிஸ் சொல்லாதுங்க. சொன்னீங்கன்னா நானே காண்டாயிடுவேன். சரி ஓகே வாங்க அந்த ஸ்பார்க் ப்ளக் கீழே கிடக்கும். அந்த காக்காவுக்கு போய் சாப்பாடு வச்சுட்டு வரலாம் வாங்க. காக்கா ஓகே வேண்டாம் பாட்டெலாம் பாட வேணாம். நம்ம போய் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு அந்த ரிமோட்டை தூக்கிட்டு வந்துடலாம். காக்கா உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு வச்சுட்டு வந்தேன். இப்ப போய் உட்காந்துக்கிற. இப்பதானே உனக்கு சாப்பாடு வச்சேன். இவ்வளவு பெரிய இருந்தா இங்க உட்காந்துருப்பேன். உன்னை வெட்டி பிரியாணி போட்டுருவாங்க. போயிடுச்சு. அதுக்கு வாயில நினைச்சு ஆடுன்னு. சரி ஓகே வாங்க நம்ம போய் இந்த ரிமோட்டை ஓப்பன் பண்ணலாம். பாட்டி இருக்கா? பாட்டி இல்லை கைஸ். ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் இதுக்குள்ள ஒயர் கட்டுறது தாங்க இருக்கும். நம்ம அங்கே ஆல்ரெடி அந்த சுத்திட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சேஃப்டி இருந்துச்சு. ஒயர் கட்டுறதுக்கு போய் அந்த சேஃப் இருக்கா சேஃப் ஐயோ அதாவது அந்த சுத்துற இடத்துல போய் கட் பண்ணி அந்த கீ எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு வரலாம். ஊந்துராதுரா பயமா இருக்கு. இப்ப பாருங்களேன். இப்போ லாக் ஆயிடுச்சு பாத்தீங்களா? பாட்டி நமக்கு வச்சிருக்க டேப் இது லாக் ஆயிடுமா? பாட்டி வருவாங்களாம், நம்மள அடிச்சுட்டு வரலாம். அது வரைக்கும் நம்ம என்ன பப்ளிக்காக சப்பின்னு இருப்போம். சேஃப்டி கடிச்சு விட்டது இல்லை கடிச்சு விட்டது யாரும் தப்பாக எடுத்துக்க கூடாது. பாட்டி போயிடுச்சு. வாங்க நம்ம இந்த பக்கம் போயிடும். பாட்டி அந்த பக்கம் வரோம், நம்ம இந்த பக்கம் போவோம். ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருக்க கேப்பில் யாராலுமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். போடு கார்கி கச்சிச்சு. சுப்பு யாரும் லைக் பண்ணியிருக்கீங்க நினைக்கிறதா? கார்கி கச்சிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு தப்பிச்சிடலாம். இந்த இடம் ஃபியூவல் போடுங்க. ஃபியூவல் ஊற்றிடலாம் வாங்க. இப்போ தப்பிக்க போகிறோமே. பாட்டி வரும் எப்படி இருந்தாலும். இல்லை பாட்டி வராதுன்னு இல்லை வரும் தான். வருமா வராதா? வரும் ஆனால் வரும். சரி ஓகே பாட்டி வரலன்னு தான் நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம்? போய் ஃபியூவல் ஊற்றுவோம். சூப்பர், நம்ம தப்பிக்க போகிறோம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். முயற்சி திருவினையாக்கும், முடிஞ்சால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? வீட்டுக்கு.
சீக்கிரம் பெட்ரோல் ஃபுல் ஆகிட்டோம்ல. ஓகே ஃபுல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பாட்டு பாட மாட்டேன். இந்த பெட்ரோல் கேனை அப்படியே ஆட்டையை போட்டு போயிடலாம். வாங்க வந்ததுக்கு அந்த கேனையாவது ஆட்டையை போட்டு போகணுமே. ஓகே கீழே எடுத்துகிட்டு போய் தப்பிக்க போகிறோம். பாட்டி நான் போயிட்டு வரேன். ஓ மேலே இருக்கா. ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேன். பின்னாடி மூடிட்டேன். ஓ முன்னாடி மூடலன்றதுனால நினைக்கிறேன். இல்லை ஏன் இப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. பாட்டி ஏதாவது வருதா? வரல தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ் வாங்க நம்ம வெளில போய் ஒரு நிமிஷம் இருங்களேன். எதுவும் மிஸ் பண்ண மாதிரியே இருக்குது. பாட்டி எதுக்கோ கொண்டுட்டே நம்ம போவோம் பாட்டியை. அதுதான் நான் மிஸ் பண்ணிட்டேன். பாட்டியை இப்போ போட்டு தள்ளிட்டு ஜாலியாக போக போகிறோம். பாட்டி நான் போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் டைம் உன் வீட்டுக்கு சீவர் எஸ்கேப்காக வரேன். சீவர் எஸ்கேப் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு பொருள் காணா போச்சுன்னு சொன்னேன்ல. ஆக்சுவலி அது என்ன பொருள்னா ஸ்பார்க் பிளக். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் விளையாடிட்டு இருந்தப்போ என் தங்கச்சி என்ன சொன்னால் ஸ்பார்க் பிளக் ஊட்டிட்டியாக்கா அப்படின்னா. ஆமாம்ல சாரி அப்படின்னு சொல்லி ஸ்பார்க் பிளக் இப்போ தேடிட்டு வந்து வைக்கிறேன். ஆனால் பாட்டியை போட்டு தள்ளிட்டுமே. சரி ஓகே பாட்டிக்கு அந்த கொடுத்து வைக்கல. நம்ம தப்பிக்க போகிறது பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறது. நம்ம போய் காருக்கு ஏற்றுட்டு வந்து பாட்டி போயிடுச்சு தாத்தா. பாட்டி போயிடுச்சு தாத்தா. நான் உங்களுக்கு கிராணி 2ல் வந்து பாட்டி போன சோக கதையெல்லாம் சொல்கிறேன். ரிவர்ஸ் எடு ஃப்ரெண்டில் போ. உடச்சி தள்ளு. பாவீங்களா உடச்சி தள்ளுனா அதை உடச்சிட்டீங்களேடா. நான் அந்த கதவை உடைக்க சொன்னேன் அதை உடச்சிட்டாங்க. சரி ஓகே பாட்டி பாய். நான் உன்னை நெக்ஸ்ட் கேம் வீடியோ பார்க்குறேன். ஓகே கைஸ் இதோட இந்த கேம் வீடியோ முடியுது. நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிச்சு. பாய்.